நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி நினைக்கும் போதெல்லாம் உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது. உங்க அன்பு பெரியது, பாடுங்க எல்லாரும் பாடுங்க. கிருபை பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். என்னென்ன காரியங்களில் பலனடைகிறோம்? கிறிஸ்துவின் அன்பை மற்றவங்களுக்கும் ஆண்டவற்றை காட்டணும். முதலாவது அடுத்த எல்லாத்தையும் காட்டணும். அவங்க நினைப்பாங்க உங்கள்கிட்ட கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்து இருக்குது, ஆண்டவனை நடத்த போகிறாரு. பரிசுத்தாவின் வல்லமை வந்து அப்படிலாம் நம்மளை நடத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் அன்பு செலுத்த போகிறோம். இதுவரை இருந்த அபிஷேகங்கள்லாம் கொழுந்து விட்டு எரிய போகுது. ரெண்டாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு நாம் பலன் அடைகிறோம். எதில் பலன் அடைகிறோம் கேட்டால் விசுவாசத்தில் பலப்படும். ஏற்கனவே நம்மளுடைய விசுவாசம் இருக்குது, இதில் அதிகமாக பயன்பட போகுது. அந்த விசுவாசத்தினால நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவனுக்குலாம் அற்புதம் நடக்கும். மூன்றாவது பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறோம். எதில் பலன் அடைகிறோன்னா ஊழியத்தில் பலன் அடைகிறோம். ஆண்டவனை பின்னாற்றத்துக்கு இல்லாமல் முன்னேறி செல்வதற்கு அநேகருக்கு வழிகாட்டியாக ஆண்டவன் எல்லாரையும் விசுவாசிகளாக மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கு மாதிரியாக வைத்திருக்கார். சோதனை சொல்லுவோமா? அந்த ஜெபத்தை கேட்டதுக்காக சோதனை சொல்லுவோம். பரிசுத்தாவி உங்களிடம் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எதில் பலன் அடைகிறது? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதிலே பலன், விசுவாச ஜீவியத்தில் இன்னும் பலன், ஊழிய பாதையில் வேணும். அது பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் எதில் பலன் அடைகிறது கேட்டால் சகல வசதியிலும் நம்ம பலன் அடையும். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 13:2. சகல ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவேற்றாரான்னு. சீமான் ஆபிரகாம் யாரு? சீமான் எப்படியோ இருந்து அவரை ஆண்டவர் அழைச்சார்.